லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74-75 வசனங்களை வாசிக்க கேட்போம். Luke's Gospel chapter 1 verse 74-75. நமது ஜனத்தை சந்தித்துக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நம்முடைய சத்துருக்களில் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் என்றும் நம்மை மீட்டு கொண்டு ரட்சிக்கும்படியாக தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, he has raised up a horn of salvation in the seed of David. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து யோவான் சாணனுடைய தகப்பனார் சொன்ன வசனங்களை இங்கு வாசிக்க கேட்டோம். The words of the father of John the Baptist is what we heard now. சகரியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் நம்முடைய கர்த்தரை குறித்து தீர்க்கதரிசனமாக பல காரியங்களை அவர் உரைக்கிறார். He prophesied many things concerning the child, the birth of the Lord. நம்முடைய சத்துருக்களில் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் என்றும் நம்மை மீட்டு நம்மை ரட்சிக்கும்படியாக நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். He hath raised up an horn of salvation for us in the house of his servant David, that he should save us from our enemies, from the hands of all that hate us. இங்கு சத்துரு என்ற வார்த்தையும் பகைஞன் என்ற வார்த்தையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. Two words ought to be noted, which is enemy and one who hate us. சத்துருடைய கையில் என்றால் பிசாசின் கையில் என்று பொருள்படுகிறது. When it is enemy, it points to the devil. பகைக்கிற அனைவருடைய கையில் என்பது விழுந்து போன மனுஷர்கள் என்று பொருள்படுகிறது. From the hand of all that hate us points to every fallen man who's against Jesus and his people. நமக்கு ஒரு ரட்சிப்பின் கொம்பை தாவீதின் வம்சத்தில் ஏற்படுத்திய நோக்கம் விழுந்து போன தூதனுடைய கையில் இருந்தும் விழுந்து போன மனிதனுடைய கையில் இருந்தும் மீட்டுக் கொள்ளும்படியாகவே. That he has appointed horn of salvation for us in the house of his servant David, that he might redeem us from the hands of all that hate us and from those who are enemies. ஆகவேதான் சத்துரு என்ற வார்த்தை பிசாசோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, பகைஞன் என்ற வார்த்தை மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. Which is why enemy is compared to Satan and his groups, and those who hate us those who are fallen, who come against us. இரட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க அப்படினால் பிசாசின் கையில் இருந்தும் விழுந்து போன மனிதனுடைய கையில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வது உண்மை. It is a fact of the matter that because he has raised up for us a horn of salvation, he will liberate us from the enemy's hand and from all those who hate us. பிசாசு தான் நமக்கு சத்துரு என்று நாம் நினைக்க கூடாது, மனிதனும் நமக்கு பகைஞனாக விரோதியாக இருக்கிறான். You should not think Satan alone is our enemy, but we must understand even fallen humans around us, they are our enemies as well. பிசாசை கூட எளிதாக துரத்தி விடலாம், ஆனால் மனிதனை நாம் விழுந்து போன மனிதனை துரத்துவது கொஞ்சம் கஷ்டம். Sometimes it is easy to cast away the devils or the Satan, but it's very tough to deal with fallen humans who come up with hatred. ஆகவேதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று பவுல் எபிரேயர் 13 எழுதுகிறார். In Hebrews chapter 13 Paul writes, if God be on my side, I fear nothing, because he is my help. மனிதர் தான் நமக்கு பகையாக விரோதியாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். It is man who hates us, who deviseth many wicked evil things against us to destroy us. சத்துருடைய கையில் இருந்துமை எளிதாக மீட்டுக் கொள்ளப்படலாம், ஆனால் நம்மை பகைக்கிற அனைவருடைய கையில் இருந்தும் மீட்டுக் கொள்ளப்படுவது கொஞ்சம் கடினம். It is easy sometimes to be set free from the hands of enemies, but from the hands of them those who hate us, sometimes it turns out to be a tougher task. இந்த சத்துரு என்ற வார்த்தைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 15 verse 26, to this word enemy, it is written there, the enemy, the last death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டபடினால் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவர் தான் சத்துரு என்ற வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. It is written that enemy which is to be destroyed, death. Therefore we understand the author of death, which is Satan, he is our enemy, which will be destroyed by the horn of salvation. ரட்சிப்பின் கொம்பாகிய நம்முடைய கர்த்தர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவரை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். Our Lord Jesus Christ, the horn of our salvation, he has overcome, he has been victorious over the author of death, Satan, in our lives. ஆனால் நம்மை பகைக்கிற எல்லா மனிதனிலிருந்தும் நாம் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறது போதும் என்றும் இருந்தால்
கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை கைவிட மாட்டார் என்று And சொல்லப்பட்டிருக்கிறது. from the hand of all that hate us, if you want to be liberated from those people who hate you, then you must be without covetousness. Then the Lord will be our help and be with you. மனிதன் நமக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தை 6ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்திலே பண ஆசை இல்லாதவளாய் இருக்கிறது போதும் என்று சொல்லியிருந்தால், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். And a verse before that we read that covetousness shouldn't be, we should be content with such as what we have, and then the Lord shall be our help and he shall be our protector as well. மனிதனை பற்றிய பயத்திலே நமக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்றால் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். If you want to have boldness towards our enemies, then you should be content with such as what you have, without covetousness. Then the Lord shall be your helper and you will not fear man. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலும் இந்த வசனத்தின் விளக்கத்தை போதும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையே திருப்தி உள்ளதாக, ஆதாயம் உள்ளதாக In இருக்கிறது. 1 Timothy chapter 6, even we find Paul writing that covetousness not, but godliness with contentment is a great gain in our spiritual உலகத்தில் life. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை, உண்ணவும் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று சொல்ல தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். We brought nothing into this world, we take nothing out of this world, but godliness with contentment is great gain. அதோடு கூட தான் பண ஆசை எல்லா தீமைக்கு வேர் என்று அவர் எழுதுகிறார். Along with that, in that line Paul writes, the love of money is a root of all evil. அநேகர் இதை இச்சித்து தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். Many they covet and they pierce themselves with many sorrows. மனிதன் என்ன செய்வான் என்ற தைரியம் அவர்களுக்கு இல்லை. They do not have the confidence in the Lord that what shall man do to me. பண ஆசை இல்லாதவர்களுக்கு மனிதனை பற்றிய பயமே இல்லை. Them those who have no love of money, covetousness, they don't fear any human hatred in this world. பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. We need not sometimes fear about enemy of Satan because he is defeated, but at times we need to be afraid of our enemies who hate us in this world. நமக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லக்கூடிய மன திருப்தியே மிகுந்த ஆதாயம், அதனாலே நாம் தைரியம் கொள்கிறோம். But such as that we have, we should be content, and that is great gain in godliness. With that we gain confidence in the Lord as well. அவர்களுக்கு தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Only unto such the Lord promises, I will not leave thee nor forsake thee. இங்கு சாத்தானை மேற்கொள்வதற்கும் மனிதனை மேற்கொள்வதற்குள்ள வழிமுறைகளை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். Here in this place, in the horn of salvation which God has appointed, we learn means to prevail against enemies of Satan, an enemy who hates us in this world. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகரியா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். These are words which were proclaimed to the people of Israel through Zechariah. அவன் வாய் பேசாத ஊமையனாக இருந்தான். He was dumb for a while. 67ஆம் வசனத்திலே அவருடைய வாய் திறக்கப்படுகிறது. Verse 67 chapter 1, the mouth of Zacharias was filled. அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி 68லே இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தரை அவன் ஸ்தோத்திரித்து He மகிமைப்படுத்துகிறான். was filled with the Holy Ghost and prophesied, saying, Blessed be the Lord of Israel, and he glorified the name of the Lord. அடுத்த வசனத்திலே பிதாக்குடைய வாக்குத்தத்தங்களை பற்றி சொல்லுகிறார். Next verses he also quoted or spake about the promises which the Lord gave to our fathers. அடுத்த வசனத்திலே பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தலினால் என்று சொல்லுகிறார். In next verse he said, because you have remembered your holy covenant. அடுத்த வசனத்திலே நாம் பயம் இல்லாமல் நீதியோடு பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். The next verse he says, we need not fear, but in righteousness, in holiness we have to serve the Lord. அடுத்த வசனத்திலே ஆபிரகாமுக்கு சொன்ன ஆணை என்று The சொல்லுகிறார். next verse he spoke about the oath which he sware unto our father Abraham. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆணைதான் மிகவும் உறுதியானதும் பலமுள்ளதாக The இருக்கிறது. oath which he sware unto our father Abraham is strong and steadfast in our lives. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13லே ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டார் என்று In எழுதப்பட்டது. Hebrews chapter 6 verse 11 it is written, God had oathed with a swearing unto our father Abraham. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியை தோன்றின ஆரோனின் முறைமைக்கு அவர் ஆணையிடவில்லை. But unto Aaronic priesthood which came in the loins of Abraham, he did not make any oath. மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஆணையிட்டபடியினால் அது உறுதியாக்கப்பட்டது. But because he made an oath, he swore,
unto the order of Melchizedek, that is steadfast and that is permanent. எபிரேயர் 7:20 ஆரோனின் முறைமைக்கு அவர் ஆணையிடவில்லை, மெல்கிசேதேக்கு முறைமைக்கு ஆணையிட்டபடியினால் மனமாறாமல் இருப்பார் என்று In சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrew chapter 7 verse 20 it is written, inasmuch he has made an oath, and therefore he shall not change his mind. ஏன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டவர் ஆரோனின் முறைமைக்கு ஆணையிடவில்லை? Why did he not make an oath to Aaronic priesthood when he had given an oath to the order of Melchizedek? ஆரோனின் முறைமை என்பது ஆகார் இஸ்மவேல் என்றதை சம்பந்தப்படுத்தி கலாத்திய 4 பவுல் In எழுதுகிறார். Galatians chapter 4, Paul had an allegorical comparison with Levitical priesthood to Agar and Ismael. அது இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி என்று சொல்கிறார். He said that is present Jerusalem. ஆகார் வந்து பழைய ஏற்பாடு என்று சொல்கிறார். Hagar, he compares that allegorically to the Old அது Testament. ஆரோனின் முறைமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Agar is also compared to Aaronic priesthood. அந்த முறைமைக்கு தேவன் ஆணையிடவில்லை. To that God never made any oath. ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட தேவன் ஆரோனின் முறைமைக்கு ஆணையிடாதபடி மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஆணையிட்டார் என்று The எழுதப்பட்டது. oath of our father Abraham, that is to the order of Melchizedek, but he never made any oath to the Old Testament priesthood of Aaronic. ஆகவேதான் நம்முடைய சத்துருக்களுடைய கையிலிருந்தும் நம்மை பகைக்கிற எல்லாருடைய கையிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சித்துக் கொள்ளும்படியாக தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறார். Which is why it is written, he has raised up a horn of salvation for us in the house of David, that he might save us from our enemies and from the hand of all that hate us. ஆபிரகாமுக்கு தான் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று மெல்கிசேதேக் சொல்லுகிறார். Melchizedek appeared unto Abraham and said to him, praise be to the name of the Lord who has given your enemies into your hands. ஆதியாகமம் 14:20 சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். In Genesis chapter 14 verse 20, praise be to the most high God who has given your enemies into your hands. இங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான ஜாதிகள் இங்கு பிசாசின் நிலையிலே சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். All the enemies of Israel in the stand of Satan, they are called as enemies. இங்கு புறஜாதிகளை இங்கு சத்துரு என்ற நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Gentile community at large is placed as enemies against the people of Israel. அவர்கள் விழுந்து போன தூதனோடு இருக்கிறார்கள், தேவனுக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. All the Gentile community are in line with the fallen angel. They have nothing to do with God or his heritage. முதலாவதாக சத்துருவை பிசாசு என்று சொன்னேன். இங்கு சத்துருவை புறஜாதிகளுக்கு இங்கு In சொல்லப்பட்டிருக்கிறது. the first instant I spoke to you that enemy is compared to Satan, but now enemy is a Gentile community at large. ராஜாக்களை முறியடித்த ஆபிரகாமை பற்றி மெல்கிசேதேக் ஆசாரியன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். And one who had defeated the kings, when Melchizedek met him and said, praise be to the most high God who has given your enemies into your hands. சத்துருக்களை ஆபிரகாமின் கையில் ஒப்பு கொடுத்தாலும் ஆபிரகாமுடைய சந்ததியிலே பகை ஏற்பட்டதாக நாம் படிக்கிறோம். Enemies are given in the hands of Abraham, but there was enmity inside Abrahamic generation. பகை என்பது ஆபிரகாமோடு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். Enmity is something which is within the family of Abraham. முதலாவதாக அங்கு பகை என்பதை மனிதனோடு சம்பந்தப்படுத்தி பேசினேன். On the first stand I spoke enemy to the Satan. சத்துருவை பிசாசோடு சம்பந்தப்படுத்தி பேசினேன். And I spoke enemy to Satan. இங்கு சத்துருவை பிரஜாதிகளோடு பேசுகிறேன், பகையை ஆபிரகாமுடைய சந்ததியோடு நான் பேசுகிறேன். And now I compare enemy to the Gentile community, hatred within the family of Abraham. பிரஜாதிகளாகிய சத்துருக்களை ஆபிரகாமின் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். God had given the Gentiles into the hands of Abraham, which were his enemies. ஆனால் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே பகை ஏற்பட்டு கொண்டே But இருக்கிறது. within the family of Abraham there is a hatred. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் பகை ஏற்பட்டு விட்டது. Inside Isaac and Ismail there is hatred. இங்கு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பகை ஏற்பட்டு விட்டது. Inside Jacob and Esau there is hatred. இங்கு யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் பகை ஏற்பட்டு விட்டது. Inside Joseph and his brethren there were hatred. ஆகவே சாத்தானை அவர்கள் ஜெயித்தாலும் இங்கு குடும்பத்தில் உள்ள பகையை அவர்கள்
நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது வார்த்தையாக இருக்கிறது. Though through the promise they prevailed against the enemies which are Gentiles, yet through the promise they have to overcome the hatred which is prevailing within the family. நாம் நமக்கு பிரஜாதிகள் என்ற நிலையிலே சத்துருக்களை நாம் ஜெயித்திருக்கிறோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர்களுடைய பகையை நாம் மேற்கொள்ள வேண்டும். But we through the Lord have overcome the enemies that is outside us, but by the Lord's grace we have to overcome the hatred which is prevailing within our family. இந்த இடத்திலே தேவனை அறியாதவர்கள் நமக்கு சத்துருக்கள். In this place we have those people who know not God in the place of our enemies. தேவனை அறிந்து தேவனுடைய சபைக்குள்ளே வந்தவர்கள் நமக்கு பகைஞராக இருக்கிறார்கள். But those who have known God have come into the church or the family of God, they hate us, they are in hatred with us. சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற சபைக்குள்ளே எல்லாரிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்க வேண்டும். We should be saved from all the enemies who are outside and from all hatred which is within, and be saved. ஆதியாகமம் 37 அதிகாரம் 5-6 இந்த யோசேப்பை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று 2 வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis chapter 37 we can find in 2 verses they hated him yet more, the brethren hated Joseph yet more, says the Bible. முதல் வசனத்திலே பகைத்தார்கள் என்றும் அடுத்த வசனத்திலே இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse in the first stand it said that they hated Joseph, in the next verse it says that they hated him yet more. இங்கே ஆபிரகாமுக்கு விரோதமான பிரஜாதியாகிய சாத்தானை ஜெயித்தாலும் கூட ஆபிரகாமுடைய குடும்பத்திலே பகை இருக்கிறது. Through the promise they had overcome all the enemies who were Gentiles outside of the family of Abraham, but within the family of Abraham there is hatred within the brethren. தேவனை அறியாதவர்களை நாம் ஜெயித்திருக்கிறோம். ஆனால் தேவனை அறிந்த நம்மளுக்குள்ளே பகை விரோதங்கள் இருக்கிறது. We have overcome the enemies of God against us who are outside us, but within our family we have hatred prevailing still. ஆதியாகமம் 44 இவைகளை மேற்கொள்ளக்கூடியது யூதாவுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in Genesis 49 we find this promise of prevailing hatred among the family is only given to Judah. தன்னை பகைத்த சகோதரர்கள் மேல் அவன் கொண்டு வந்த நாடகங்கள் பயங்கரமாக வேதனை உள்ளதாக இருந்தது. அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆள் யூதா மாத்திரமே. The drama which was played by Joseph to his brethren was terrifying, but the one who prevailed all was Judah. ஆகவே நாம் இந்த பகையை இந்த யூதாவை போல நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்திலே அதை மேற்கொள்ள முடியும். And like Judah, through a broken and a contrite spirit, we can prevail against all hatred within us. இந்த சத்துரு என்பது நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்டது, இந்த பகை என்பது நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. And now we will compare enemy to the mind, hatred to the heart. பிரஜாதிகளாகிய சத்துருவை நம்முடைய மனதிலே மேற்கொண்டிருக்கிறோம், ஆனால் சபையிலே நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய இருதயத்திலே விரோதமாக பகையாக இருக்கிறார்கள். We have prevailed against the enemies who hated us, who are outside us. But our brethren, our family, they hate us in our heart. நீ வாயில கண்டமானவா பேசினால அவன் மனம் திரும்ப மாட்டான். உன் இருதயத்தில் நொறுங்கும் போது அவன் உன்னோடு நெருங்குவான். It's not by speaking out of your mouth, but when you are broken in your heart, that is when he is going to reconcile with you. இருதயத்தின் நிறைவினாலே கோபமாக பேசும்போது என்னும் பகை விரோதம் தான் இருக்கும். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் இருக்கும்போது அவன் நம்மோடு நெருங்குவான். By being painful in the heart and speaking, that's going to be more intensifying the hatred. But when you are broken within, that's going to lead to a reconciliation. பிதாவாகிய தேவன் குமாரனை நொறுக்க நொறுக்க குமாரன் பிதாவோடு நெருங்கிக் கொண்டே இருந்தார். The more God the Father crushed his son, the more the son was drawn towards the Father in reconciliation. வாயினாலும் கையினாலும் நொறுக்கிறதல்ல, உடைய இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்டமாய் இருந்தால் அவன் கண்டிப்பாக நம்மோடு நெருங்குவான். It's not the physical mouth and hand crushing, but when your heart is truly broken, that is the lead for true reconciliation in the heart. ஆபிரகாமுடைய சத்துருவை தேவன் ஜெயத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் ஆபிரகாமுடைய குடும்பத்துடைய பகையை நீக்கினது யூதாவாக இருக்கிறார். Though through the promise God had prevailed, overcome all the enemies outside of Abraham, but yet within the family of Abraham there is hatred, but through Judah they were able to be reconciled one with another. ஆகவேதான் இந்த சத்துருவின் கையிலிருந்தும் பகைக்கிற எல்லாருடைய கையிலிருந்தும் மீட்டு நம்மை ரட்சித்துக்கும்படியாக யூதா கோத்திரத்திலே தாவீதின் வம்சத்திலே ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Which is why it is written, God hath raised up a horn of salvation for us in the house of the servant David,
that he might save us from our enemies and from the hand of all that hate us. இதனுடைய தொடர்ச்சியாக தாவீதுடைய வாழ்க்கையில்தான் இந்த சத்துருக்கள் பகை என்ற விஷயத்துக்கு சரியான ஆதாரத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Now continuing this into the family of David, we can find enemy and hatred being found in that for our study. 18ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறிகளை நீங்கள் வாசித்தால் அதிலே எல்லா சத்துருக்கள் என்றும் சவுலுடைய கைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. When you read the introduction of Psalm 18, you will find God had made him to prevail against all enemies and from the hands of Saul. எல்லா சத்துருக்கள் என்றால் தாவீதுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான ஜாதிகள். All enemies, that denote to all the enemies who are outside David and the kingdom of Israel. சவுல் என்பது பகைஞன் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். And now when it is mentioned as Saul, you have to take Saul as hatred. இங்கு தாவீதுடைய வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை எப்படி ஏற்படுத்தினார்? How did the Lord appoint a horn of salvation in the house of David? இஸ்ரவேலுக்கு விரோதமான ஜாதிகளை அவர் மேற்கொண்டார். And because he prevailed against all nations which came up against Israel. இஸ்ரவேலுக்குள்ள உள்ள சவுல் என்ற பகைஞனையும் அவன் மேற்கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written he also overcame the enemy, the hatred which rose up within the family of Israel, which is Saul. ஆகவேதான் தாவீதின் வம்சத்தில் ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Which is why the Lord has appointed a horn of salvation in the family of David. இந்த இரட்சணிய கொம்பை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5:6 7 கொம்பு என்றும் 7 கண் என்றும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. In the book of Revelation chapter 5 verse 5 you read there are 7 horns and 7 eyes which are described elaborately. தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்றால் என்ன? தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமானவர் என்ற வார்த்தைக்கு பின்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 7 கொம்புடையதாக 7 கண்ணுடையதாக காட்சியளிக்கிறது. God has appointed in the house of David a horn of salvation. What is that? The lion of the tribe of Judah, the root of David. After that you read God in the midst is found as with 7 horns and 7 eyes, which are the 7 spirits. 7 கொம்புகள் என்பது சத்துடைய சகல வல்லமைகளையும் பாதத்திலே அவன் தலையை நசுக்குவது. 7 on with all of the power of God, we crushing Satan in our feet. 7 கண்கள் என்பது ஞானம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்திலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. 7 eyes denote the wisdom, discretion, knowledge above all, and getting the mysteries of God unraveled in our lives. 7 கொம்பாகிய சத்துருவின் சகல வல்லமைகளையும் நம்முடைய காலின் கீழ் அவனை தலையை அவர் நசுக்குவார். 7 on, which is the perfect power of God, we will crush Satan underfoot. 7 கண் என்பது எல்லா புத்திக்கு மேலான தேவ ஞானம், தேவ புத்தி என்பது சமாதானம். 7 eyes, which is peace, which is knowledge about every mystery, which is peace prevailing in our life. ஆகவேதான் இந்த 7 கொம்பு என்பது வல்லமையின் பக்கத்தையும் 7 கண் என்பது ஞானத்தின் பக்கமாக இருக்கிறது. And that is why 7 on is towards the side of power and 7 eyes is towards the side of perfect wisdom. தாவீதுடைய நாட்களில் எல்லா சத்துருக்களும் அழிக்கப்படாவிட்டாலும் சாலமோனிடத்திலே தாவீது சொல்லி போகிறார். During the days of David, enemies and hatred still prevailed, but he had told it to Solomon to deal with. நீ ஞானவான், புத்திவான், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உனக்கு இருக்கிறது. David said to Solomon, you are wise and you have discretion, above all you have the peace of God within you. நீ அமைதலாய் இருக்கிறவன், அமர்ந்திருக்கிறவன், அமெரிக்கையை தேவன் உனக்கு தருவார் என்ற வார்த்தையும் இருக்கிறது. He said to him, you are quiet and you are an husband of peace and God will give you rest in your kingdom. இந்த ரட்சிப்பின் கொம்பு என்பது 2 பக்கமாக வெளிப்படுகிறது. The horn of salvation is manifested, revealed in 2 sides. ஒரு கொம்பு பலிபீடத்தின் கொம்பை பிடித்தால் அவனை கொலை செய்யக்கூடாது. In a way, when somebody holds on to the horn of the altar, he should not be touched for his life. தாவீதின் குடும்பத்திலே சாலமோனுக்கு விரோதமாக பகைஞர் இருக்கிறார்கள். In the family of David, within Solomon there is a hatred. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் அதோனியா நான் ராஜாவாகுவேன் என்று சொல்லுகிறார். First Kings chapter 1, Adoniah, he said, I will become king. ஆனால் சாலமோன் ராஜாவான உடனே 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகார கடைசி பகுதியிலே பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டார். But when Solomon became king, he went and took hold of the horn of the temple. கொம்பு என்றால் அவனை அழிக்கக்கூடிய வல்லமைதான். ஆனால் ஞானம் என்பது அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. Horn is power and destruction, but wisdom is when you go take hold of the horn,
nothing can come against us. தாவீதின் வம்சத்திலே ஒரு கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறார். He has appointed, raised up a horn of salvation in the family of David. அந்த கொம்பின் ஒரு பக்கம் அதை பிடித்தால் அவனுக்கு ஆபத்து இல்லை. One side of the horn is go take hold of the horn, you are safe. இங்க அதோனியா அந்த கொம்பை பிடித்த உடனே அவங்க ராஜாவுக்கு பயப்படுகிறான் என்று சொன்ன உடனே அவனை விட்டு விட்டார்கள். When it is said to Solomon, Adoniah has taken hold of the horn, he was set free. அவனிடத்தில் ஏதாவது குற்றம் ஏற்பட்டால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். If there is found any fault in him, he should be put to death. சாலமோனை வந்து பணிந்து அவன் போய்விட்டான். He went and made reverence to Solomon and went away. அதற்கு பின்பு அவனிடத்திலே காணப்பட்ட குற்றத்தின் மூலமாக அவன் கொல்லப்படுகிறான். But because of fault which was found in him, error, he was demolished. ஆகவே இந்த கொம்பு என்பது ரெண்டு பக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Therefore now we have to understand this horn of salvation in two angles. இங்கு யாத்திரையாகமம் 27ஆம் அதிகாரத்திலே பலிபீடத்திலே ஒரு கொம்பை தேவன் ஏற்படுத்தும்படியாக சொல்கிறார். In Exodus we find 27, God said to Moses to prepare two horns in the altar. அந்த கொம்பை பிடித்தவர்கள் எவ்வளவு பகைஞராய் இருந்தாலும் அவர்கள் சமாதானத்துக்குள் கொண்டு வர வேண்டும். And no matter what hatred or enmity they have, those who hold on to the horn of the altar, they must be brought into reconciliation and peace. அதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். That is peace that surpasseth all understanding. அது 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is also said to be 7 eyes. ஏனென்றால் அங்கு ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பும் 7 கண்ணும் இருக்கிறது. It's because the lamb has 7 horns and 7 eyes. ஆகவேதான் அதோனியா கொம்பை பிடித்த உடனே அவனுக்கு சமாதானம் கிடைத்து விட்டது. Which is why when Adoniah went and took hold of the horn of the altar, he was led in peace. அவன் யோக்கியனாய் நடந்து கொண்டால் அவன் தலைமையில் ஒன்று விழுவதில்லை. அவனிடத்தில் அயோக்கியத்தனம் காணப்பட்டால் அவன் கொல்லப்பட வேண்டும். If he walks right, then none of the hair of the head will be fall down, but when he is unrighteous, he will be put to death. அவன் யோக்கியனாக கொம்பை பிடித்தபடினால் அவனுக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டது. அவனிடத்தில் அயோக்கியத்தனம் காணப்பட்டபடினால் அதே கொம்பின் வல்லமை அவனை அழித்தது. But because he was right and took hold of the horn, he was given peace. But because there was unrighteous in him, the very same horn prevailed against him. நம்முடைய சத்துருக்கள் கையில் இருந்தும் நம்மை பகைக்கிற அனைவருடைய கையில் இருந்தும் நம்மை மீட்டுக்கொண்டு ரட்சிக்கும்படியாக தாவீதின் வம்சத்தில் ஒரு கொம்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. It has God has raised up a horn of salvation for us in the house of his servant David, that he may protect us from our enemies and from the hand of all that hate us. இவைகள் இங்கு ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கும் தாவீதின் சந்ததியாருக்கும் உரியதாகவே இருக்கிறது. This promise belongs to Abraham's family and David's family. ஆகவேதான் அவர்கள் ராஜ்யபாரம் என்ற நிலையிலே போகிறார்கள். And that's why these two houses, they went into the place of rulership. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார், அழ வேண்டாம் நீர். In Revelation, Abraham speaks, weep not. யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேரானவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். Because the lion of the tribe of Judah, the root of David, has prevailed. அவருக்கு 7 கொம்பும் இருக்கிறது, 7 கண்ணும் இருக்கிறது. For this lion of the lamb has 7 eyes and 7 horns. இது இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக மீட்கப்படுவதாக இருக்கிறது. This is a promise which is given to the Israel before the millennium. They will be saved. இங்கு யோவான் சானுடைய தகப்பன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக நடக்கக்கூடிய விஷயம். The promise that we are speaking, the words of Zechariah, the father of John the Baptist, will take place or happen or fulfill before the millennium. இஸ்ரவேல் ஜனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதபடி நமக்கு இந்த விஷயத்தை நாம் இன்னும் படிக்க முடியாது. Without pointing, teaching, showing Israel, we will never be able to take any promise out of their treasure. இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சொல்லி முடித்த பின்பு உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். Having finished it with Israel, now I would like to continue with the church. ரட்சணிய கொம்பை தாவீதின் வம்சத்தில் ஏற்படுத்தினது 7 கொம்பும் 7 கண்களுமே. God having appointed the horn of salvation in the house of David is 7 eyes and 7 horns. இந்த 7 கொம்பாகிய வல்லமைதான் இங்கு வெளிப்படுத்தல் 19 அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற தொடையிலும் வஸ்திரத்திலும் எழுதப்பட்ட வல்லமை. The power of the 7 horn, you can find it in Revelation 19, where he cometh with a white horse, his name written in his forehead and in his thighs, the King of Kings, the Lord of Lords. இஸ்ரவேலின் எல்லா சத்துருக்களில் இருந்தும் தேவன் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக தொடையிலும் வஸ்திரத்திலும் அது எழுதப்பட்டபடினால் அவர்களை மேற்கொண்டார்கள். He is the King of Kings, Lord of Lords, written in his thigh, written in his
vestures, and he is the honor appointed for salvation. கர்த்தர் அங்கு அந்திகிறிஸ்து அரசாட்சியை முறியடித்து தம்முடைய அரசாட்சியை அவர் ஸ்தாபித்தார். Lord will destroy and defeat Antichrist reign, and he will establish the reign of the government of Jesus. 7 கண்கள் என்பது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாகிய 1000 வருஷ அரசாட்சி. The 7 eye is the peace or the wisdom, which is the millennial reign of Jesus. 1000 வருஷ அரசாட்சியிலே சமாதானமான அரசாட்சி அவர் கொண்டு வருகிறார். In the millennium, Jesus will establish a government. A good governance will be established then. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது புத்தியிலே தேறின அனுபவம். And peace that surpasseth all understanding is matured in wisdom. 1 கொரிந்தியர் 14:20 அங்கு துர்க்குணம் இல்லாத அனுபவம். In 1 Corinthians, you find there is no malice or hypocrisy. ஆகவே 1000 வருஷ அரசாட்சியிலே துர்க்குணம் அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. Millennial reign, Jesus had shut all malice and hypocrisy. யாருக்குள்ளும் துர்க்குணம் வெளிப்பட முடியாது. There shall be no hypocrisy, malice in people. 7 கண் என்பது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். 7 eyes, peace above all turmoil. துர்க்குணம் என்பது 1000 வருஷ அரசாட்சியிலே மனிதனுக்குள்ளே வெளிப்பட முடியாது. No malice will be revealed during the millennium. பாவ சுபாவத்தை தேவன் கட்டி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். The nature of sin is bound, and Jesus is having good governance. ஆகவேதான் எல்லா சத்துருடைய கையில் நின்றும் நம்மை பகைக்கிற அனைவருடைய கையில் இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக தாவீதின் வம்சத்திலே ஒரு ரட்சணை கொம்பு Which ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. is why it was appointed in the house of David, that he might redeem us from all enemies and from those who hate us. A horn of salvation is appointed for us. அவர்கள் ராஜ்யமாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தேவன் ஆசாரிய ஊழியத்தை தந்திருக்கிறார். Because they are a group of kingdom people, God has given us the priesthood, royal priesthood to us. இவைகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கற்றுக்கொண்டோம். இப்போது ஆவிக்குரிய ஆசாரிய ஊழியத்தோடு நமக்கு அது தரப்படுகிறது. We learned it with the people of Israel as a kingdom, but now as spiritual people we are given it with priesthood. நமக்கு சத்துரு என்பது கொலோசியர் 1:21 மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை. Colossians 1:21. What is the enemy? We were enemies in the mind. இந்த மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். But we were enemies in the mind, but he has redeemed us through the preaching of the gospel. நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய சத்துருத்துவம் என்பது பிசாசின் மூலமாக மனது கெடுக்கப்பட்டது. What is the enmity of our mind? That was corrupt through Satan. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துரு என்பது புறஜாதிகள் என்று சொன்னேன். I said to you, the enemies of Israel are Gentiles. அவருடைய பகைஞர் என்பது அவங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொன்னேன். And the hatred is something within their family. நம்முடைய சத்துரு என்பது நம்முடைய மனதிலே கெடுக்கப்பட்ட விஷயம். But the enmity in our lives is our corrupt mind. ஆகவே சுவிசேஷத்தினாலுடைய நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாகும். If we continue in the gospel, grounded and settled, and be not moved from the hope of the gospel, it shall be so. அடுத்த வசனத்திலே அது சகல சிருஷ்டிகளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. In next verse it is written, which is also preached to every creature under heaven. இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know, as the gospel is preached to us, it is also preached to all creation. இந்த சிருஷ்டிகள் மனிதன் தேவனைப் போல மாறுவான் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறது. All creation is anticipating the revelation of the sons of God. இது சுவிசேஷத்தினாலே இந்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே கொண்டு வரப்பட வேண்டும். Through the gospel, this hope must be imbibed in our mind. அதுதான் மனதிலே நமக்கு இருக்கக்கூடிய பிசாசு சத்துரு. That is the enmity, that's the hatred which is in our mind. நம்முடைய சத்துருவை நாம் மேற்கொள்வது சுவிசேஷம். What is the element or means which prevails against the enemy in our mind? That's the gospel. 2 கொரிந்தியர் 11:3-4 மனது கெடுக்கப்பட்டது போல கெடுக்கப்பட வேண்டாம் என்றால் எங்களுடைய சுவிசேஷம் நாங்கள் சொல்கிற இயேசு என்று பவுல் சொல்கிறார். 2 Corinthians chapter 11 verse 3-4, as the mind was corrupt, if it should be preserved, then the gospel that we preach, Jesus we preach.
இங்கு சுவிசேஷம் சிருஷ்டிகளுக்கு அறிவிக்கப்பட்டதுனால சிருஷ்டிகளுக்கு மனிதன் தேவனை போல பாருவான் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் பிரசவேற்று தவிக்கிறார்கள். Gospel was preached even to all creation under heaven. They have a expectation that all men would become like God. நம்முடைய மனதிலே காணப்பட்ட சத்ருவத்துவம் என்பது அங்கு சிருஷ்டிகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மை. The enmity which is in our mind can be understood through the creation which is under heaven. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படியாகும். If we continue in the faith, grounded and settled, be not moved from the hope of the gospel, that shall be so. இந்த சிருஷ்டிகளுக்கு அந்த நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது, அதுபோல இந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே மனதிலே உறுதியாக காணப்பட வேண்டும். As the creation are steadfast, so should we have such a hope in our mind, and then it shall be so. இதை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டிகளோடு சம்பந்தப்படுத்தி பேசி நமக்கு அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது காணப்படாததுக்காக நாம் காத்திருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். Romans 8, Paul writes that this creation is also groaning, travailing for the expectation of the sons of God, which also we too groan within us, writes Paul. நமக்கும் இந்த சத்துருவத்துக்கு பின்பு பகை இருக்கிறது. After the enmity, we as a church, we have hatred. இது எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பகை பகை என்ற வார்த்தையை பவுல் கொண்டு வருகிறார். In Ephesians chapter 2, Paul is noting hatred back to back. எபேசியர் 2:14 பகையாகி நடிச்சுவர். In Ephesians chapter 2:14, the middle wall of hatred. இங்கு பகையாகிய நியாயப்பிரமாணமுடைய சட்டதிட்டங்கள், The enmity, the hatred of law and orders. இங்கு பகையை சிலுவையினாலே கொன்று சரீரத்திலே நம்மை ஒன்றாக்குகிறார். And he has reconciled us that he might slay the hatred. தூரமாயிருந்த நமக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். Preaching peace to you which were afar off, and to them those who were nigh. அடுத்த வசனத்திலே ஆவியினாலே நாம் தேவனோடு சேர்கிறோம். Verse 18, through the Spirit we have access to the Father. இந்த பகைகள் நீக்கப்படுவது அபிஷேகத்தினாலே, அன்பினாலே. The hatred is get rid from our lives through anointing and through love. சத்துரு நீக்கப்படுவது சுவிசேஷத்தினாலே. But the enemy is removed through the gospel. இங்கு பகை நீக்கப்படுகிறது அபிஷேகத்தினாலே, அன்பினாலே. But hatred is get rid from our life through anointing and love. ஆகவே இந்த சுவிசேஷத்தினாலே நம்முடைய மனதில் உள்ள சத்துருக்கள் நீக்கப்படட்டும். Through the gospel, let all the enmity of our mind be get ridden. நம்முடைய மனதிலே சிருஷ்டிகளைப் போல நம்பிக்கை ஸ்திரமாய் இருக்கட்டும். Let us have a steadfast resolved purpose like the creator in us. இருதயத்திலே தான் பகை இருக்கிறது மற்றவர்களோடு கூட, அது அபிஷேகத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். But the heart has hatred towards one another. Let that hatred be resolved through anointing of love. இவைகளை ஆண்டவர் சிலுவையிலே நிவர்த்தி பண்ணினார் என்று பவுல் சொல்கிறார். Paul writes he has written all these things on the cross. இந்த பகையை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆதியாகமம் 3:15 எழுதப்பட்டிருக்கிறது. In Genesis chapter 3 verse 17 it is written, I will appoint hatred between you and her. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். Between you and her, between your seed and her seed, I will appoint enmity. ஸ்திரீக்கு வித்து இல்லை, பிசாசுக்கு வித்து இல்லை, ஆனால் அந்த வித்துக்கு பகை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். There is no seed for the women, there is no seed for Satan as well, but God said, I will appoint enmity in between both of you. ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்து, பிசாசின் வித்து என்பது இஸ்ரவேல் ஜனங்கள். And the seed of the women is Jesus, and the seed of Satan is the people of Israel. நீங்கள் சாசினாலே அவருடைய வித்தினாலே உண்டாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். When the Lord was in this world, he spoke to the people of Israel saying, ye are of your father devil. ஆகவே ஸ்திரீயின் வித்தாக இயேசுவுக்கும் பிசாசின் வித்தாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பகையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். He said, I will appoint hatred in between the seed of the women, Jesus, seed of the serpent, which is the Israelites. அவர் பகையை சிலுவையினாலே கொன்றார். He has destroyed hatred through the cross. கொலோசியர் 2:14 நமக்கு விரோதமாக, நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை அவர் சிலுவையிலே ஆணி அடித்து கிறுக்கி போட்டார். Colossians chapter 2 verse 14 blotted ordinances which were against us, contrary to us, nailing it to the cross. அது விரோதம், பகை நமக்கு எதிராக உள்ளது. That is against us, contrary to us.
இங்கு அடுத்த வசனத்திலே துரைத்தனங்கள் அதிகாரிகளை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவர்களின் மேல் சிலுவிலே வெற்றி சென்றார் என்பது சாத்தான் பிசாசு. 15th verse, having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it, which is Satan and his groups. சிலுவையிலே அங்கு எதிரிடை விரோதங்கள் பகையை நீக்கி போடுகிறார். Upon the cross, all hatred, all enmity is being done with. சிலுவையின் மறுபக்கத்திலே சத்ருவை அவர் அழித்து போடுகிறார். On the other side of the cross, he destroys all enemies. இதுதான் தாவீதின் வம்சத்திலே ஏற்பட்ட கொம்பு. This is the horn which is appointed in the house of David. இந்த கொம்பு சத்ருவை நீக்கிறது, இந்த கொம்பு பகையும் நீக்கிறது. This horn resolves enmity and hatred. இதைத்தான் எபேசியர் 2 அதிகாரத்திலே வரிசைப்படுத்துகிறார் பவுல். This is what Paul is listing it out in Ephesians chapter 2. நடுச்சுவராகிய பகையை அவர் உடைக்கிறார், தகர்க்கிறார். The middle wall of partition, the hatred between us. இஸ்ரவேலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நடுச்சுவராகிய பகை. The partition of hatred between Israel and us. இங்கு சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணங்களை தன்னுடைய மாம்சத்திலே ஒழித்து போட்டார். And he has done with the ordinances contained in his flesh. அடுத்த வசனத்திலே பகையை சிலுவையினாலே கொன்று ஒரே சரீரமாக நம்மை மாற்றுகிறார். He has destroyed enmity, hatred, reconciling both in one body in the Lord. ஆவியினாலே தேவ அன்பினாலே நாம் தேவனோடு நாம் சேருகிறோம். We have access to the Father through the Spirit, which is love. சுவிசேஷத்தினாலே நம்முடைய மனதில் உள்ள சத்ருவை அழிப்போம். And let us destroy all enmity by the gospel in our mind. அபிஷேகத்தினாலே அன்பினாலே இருதயத்தில் பகையை நாம் அழிப்போம். Through the anointing of the Holy Spirit, which is love, let us destroy hatred in our hearts. நம்முடைய சத்துருக்களை நின்றும் எல்லா பகையில் நின்றும் மீட்டு ரட்சிக்கும்படியாக தாவீதின் வம்சத்தில் ரட்சணை கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறார். God has appointed in the house of David a horn of salvation, that he might save us from all our enemies and from those who hate us. இப்போது நம்மை இசைவினைப்பாய் சீயோனாக எருசலேமாக கூட்டி கட்டுகிறார் என்று தொடர்ச்சியாக எழுதுகிறார். And continuously he writes, now he builds us together in one as Jerusalem and Zion. இப்போது நமக்கு பகைஞர் யார் என்றால் இங்கு எருசலேமுக்கு விரோதமாக போன யெரொபெயாம் தான் பகைஞராக இருக்கிறார்கள். Now who is our enemy? The enemy is one who went against Jerusalem and Zion, who is called Jeroboam. சீயோனையும் எருசலேமையும் நேசிக்காதவர்கள் பகைஞர். Those who don't love Zion and Jerusalem, they are the enemies of God. அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே நமக்கு பகைஞர் யார்? சீயோனையும் எருசலேமையும் நேசிக்காதவர்கள். Within the boundary of apostolic doctrine, who is our enemy? The one who hates Zion and Jerusalem. யெரொபெயாமுடைய தலையிலே போன இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யூதாவுக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் பகைஞராக இருக்கிறார்கள். And the one who went in the head of Jeroboam, he is the enemy to David and his family. சீயோனுக்கும் எருசலேமுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் நமக்கு பகைஞர்கள். And every ministry which is against Zion and Jerusalem is our enemy. அங்க ஊழியம் செய்யக்கூடிய ஆட்களை குறித்து அங்க உள்ள மக்கள் சொல்கிறார்கள். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 20 ஆகாப் சொல்லுகிறான் எலியாவை பார்த்து, எலியா அவங்க ஊழியக்காரன், என் பகைஞனே என்ன கண்டுபிடிச்சிட்டியா? And their servant, their workers, they say, oh my enemy, have you found me out? இந்த சீயோனையும் எருசலேமையும் நேசிக்காத பகைஞர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். There are enemies in this world who don't love Jerusalem or Zion. இது யெரொபெயாமுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்நிய உபதேசங்கள். And these are all termed, classified under Jeroboam as strange truths or doctrines. அங்கும் எலியா ஊழியம் செய்யும்போது ஆகாப் சொல்கிறான் என் பகைஞனே என்று எலியாவை சொல்கிறான். Even there Elijah went and ministered, but Ahab said, oh my enemy, you have found me out. சீயோனையும் எருசலேமையும் நேசிக்காத பகைஞர்கள் இருக்கிறார்கள். There are enemies filled in this world who don't love Jerusalem or Zion. யோசபாத்தை சொல்கிறார், கர்த்தர் பகைக்கிறவனை நீ சிநேகித்தால் கர்த்தருடைய கடுங்கோபம் உன் தலையில் மேல் வரும். The Lord spoke to Jehoshaphat and said, if you love them, those who God hate, God's wrath will come upon you. சீயோனை எருசலேமை நேசிக்காதவர்கள் கர்த்தரின் பகைஞர்கள். Those who don't love Jerusalem and Zion, they are enemies of God. 128 சங்கீதத்திலே எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். Psalm 128, pray for the peace of Jerusalem.
though they shall be prosperous, says the word. நாம் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவர்கள். We are people who pray for Jerusalem's peace and for Zion. எசேக்கியேல் 9 இடுப்பு நொறுங்க அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Ezekiel chapter 9, it is written, we have to pray hard until we break our. ஒரு பின்மாறி மழைக்காக நாம் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். It is our duty to pray for a latter rain. ஜெபிக்கும்போது உங்களுடைய நெற்றியிலே முத்திரை போடப்படும். When you pray for such a latter rain, then you will be sealed in your forehead. ஜெபிக்காத முதியோர், வாலிபர், ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாம் வெட்டப்படுவார்கள். But all those who didn't pray, elders, virgins, children, women, all will be cut off. நீ எருசலேமின் சீயோனை நேசித்தால் வேண்டிக் கொள்ள வேண்டும். If you love Jerusalem, if you love Zion, then pray for நீ it. வேண்டிக் கொள்ளாத முதியோராக, வாலிபராக, ஸ்திரீயாக, குழந்தையாக இருந்தால் நீ வெட்டப்படுவாய். If you are not praying, and if you are elder, a woman, or a virgin, or a child, you will be cut off. இந்த உபதேசத்தை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நீங்க ஜெபிக்கீங்களா ஜெபிக்கலைன்னா உங்களுக்கு தான் தெரியும். Only you know how much you love this truth, this Zion and Jerusalem, and how much you pray for it. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களை நேசிப்பது. அவர்களை சுகித்திருப்பார்கள். Pray for the peace of Jerusalem, such shall be prosperous. இடுப்பு நொறுங்க அந்த ஜெபம் இருக்க வேண்டும். That prayer got to be until you break your waist. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். You have to kneel and pray. ஆகவேதான் ஆசாரியன் இடுப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் உள் கால் சட்டையை தரித்திருக்கிறார். Which is why the Old Testament priest he wore inner garment from the waist to the thigh. இது தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ள வாழ்க்கையை இந்த ஜெபம் உங்களுக்கு கொண்டு வரும். Prayer, such a prayer brings before you in you a pure life. கர்த்தர் பகைக்கிறவர்களை ஒருபோது நாம் சிநேகிக்க கூடாது. Never love those who hate God. யோசபாத்தோடு கூட தேவன் இருந்தார். God was with Jehoshaphat. கர்த்தர் பகைக்கிற ஆகாபோடு அவன் சம்பந்தம் கலந்தான். But he went and mixed and mingled with Ahab, whom God hated. ஆகவேதான் 2 நாளாகமும் 19:2-3 கர்த்தருடைய கடுங்கோபம் அவன் மேல் வந்தது. 2 Chronicles chapter 9:2-3, the Lord's wrath came upon him. கர்த்தருடைய கடுங்கோபம் நம்மேல் வராதபடி நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். Let us all beware lest the Lord's wrath come upon us when we fail to love God. சீயோனை எருசலேமின் நேசிக்காதவர்களோடு ஐக்கியப்பட வேண்டாம். They who don't love Jerusalem and Zion have no fellowship with them. இந்த யோசபாத் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது போல உங்கள் மேல் கோபம் வர வேண்டாம். Let not the Lord's wrath come on you because you hate, love those who hate Zion and Jerusalem. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதை நேசிங்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். Pray and love for the peace of Jerusalem, you shall be prosperous. என்ன பலகீன வியாதி வந்தாலும் அது உங்களை விட்டு ஓடி போய்விடும். No matter what weakness or infirmity you are touched with, it shall flee away. இவைகள் சிருஷ்டிகளோடு சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் என்று பவுல் கொண்டு And வருகிறார். Paul writes, all these are something connected, related to creation. சத்ருவாகிய பிசாசை நாம் மேற்கொண்டாலும் இங்கு தேவனுக்கு மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு ஜீவராசிகளும் பகை என்ற நிலையிலே இன்றைக்கு மனிதன் வாழ்கிறார். So we have overcome the enemy, but there is hatred in between God and man, in between man and man, in between man and all creation. சத்ருவாகிய பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறது. We have an experience to overcome and prevail against Satan, the enemy. ஆனால் சிருஷ்டிகளோடு இந்த சுவிசேஷம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு மனிதனுக்குள்ள பகை, மனிதனுக்கு மனிதனுக்குள்ள பகை, மனிதனுக்கு ஜீவராசிக்குள்ள பகை நீக்கப்படும்படியாக சிருஷ்டிகளுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. What does the creation gospel teach us? It says that hatred in between God and man, in between man and man, in between man and creation have to be done with through this gospel. சத்ருவானவன் நம்முடைய மனதை கெடுத்து தேவனுக்கும் நமக்கு விரோதத்தை உண்டாக்கி விட்டார். Enemy has corrupted our mind, has brought enmity in between God and us. மனிதனுக்கு மனிதனுக்கு பகை உண்டாக்கி விட்டார். Brought hatred in between man and man. மனிதனுக்கும் ஜீவராசிகளுக்கும் பகை உண்டாக்கி விட்டார். And brought a hatred in between man and the creation. இது 1000 வருஷ சாட்சியிலே நிவர்த்தியாக்கப்பட இருக்கிறது. But such a order, such a state will be resolved in the millennial reign of our ஆகவேதான் Lord Jesus. இந்த சுவிசேஷம் சிருஷ்டிகளுக்கு Which அறிவிக்கப்படுகிறது. is why this gospel is presented to the creation. இந்த மனதிலே அந்த நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us pick up this hope in our mind. தேவனோடு நாம் ஐக்கியப்படுவோம். Let us be united with God. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுவோம். Let us be united with one another. 1000 வருஷ சாட்சியிலே சிருஷ்டிகளோடு நாம் ஐக்கியப்படுவோம். In the millennial, we will be
united with creation as well. சின்ன பையன் பாம்பு புற்றிலே விளையாடுவான். A little boy will play in a snake's hole. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமிச்சு மேயும். A wolf and a lamb will play together. யாக்கோபு ஆதியாகமம் 49 ரெண்டு பிள்ளைகளை சர்ப்பம் என்றும் ஓநாய் என்றும் சொல்லுகிறார். Jacob in Genesis 49, he proclaimed two of his sons as a wolf and as a serpent. நம்முடைய கர்த்தர் சர்ப்பத்தோடு புறாவை இணைத்து விட்டார். Our Lord Jesus Christ connected dove with a serpent, ஓநாயோடு ஆட்டுக்குட்டியை இணைத்து விட்டார். lamb with the wolf. ஆகவே சர்ப்பத்தை குறித்து ஓநாயை குறித்து நமக்கு கவலை இல்லை. So we don't care about wolf or about the serpent now. சர்ப்பத்தை போல ஓனாவும் புறாவை போல கபடற்றலாக இருங்கள். And let us be subtle like the serpent and calm like the dove. கிறிஸ்துவை துன்பப்படுத்தின ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு ஒருமித்து மேய்ந்து கொண்டிருக்கிறது. And the wolf which devoured Jesus is now with the lamb together. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜரிகத்தோடு சம்பந்தப்பட்ட உபதேசங்கள். And to the people of Israel it is a kingdomship. நமக்கு ஆசாரிய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட உபதேசம். For us the priesthood doctrine. அவருடைய சத்துருக்களையும் பகைஞரையும் அவர் அழித்தார். And he had destroyed his enemy and his hatred. தாவீதின் வம்சத்தில் இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். In the family or house of David he appointed a horn of salvation. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானமும் நமக்குரியது. God's power, God's wisdom belongs to us. மனதிலே சுவிசேஷத்தின் நம்பிக்கை பெருகட்டும். Let the hope of gospel increase in our mind. இருதயத்திலே அபிஷேகத்தினால் அன்பினாலே பகையை நாம் நீக்குவோம். And let us get rid of hatred through the anointing of love. தேவனோடு ஐக்கியப்படுவோம். Let us be united with God. ஒருவர் ஒரு ஐக்கியமாக இருப்போம். Let's unite with one another. சிருஷ்டிகள் தவிப்பை நாம் விளங்கிக் கொள்வோம். Let's understand the bothering of the creation. சத்துருவையும் பகையையும் மேற்கொள்ளக்கூடிய கொம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Today the Lord has appointed for us a horn of salvation that will overcome enemy and hatred. இந்த நன்னாளிலே எல்லாவற்றுக்கும் மேல தேவ சமாதானம் உடைய மனதையும் இருதயத்தையும் ஆளுகை செய்யும். In this good day let peace that surpasseth all understanding prevail your mind and your heart. இந்த நாளிலே அவரை நாம் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us today to a place where we worship him in spirit and in truth. நாம் முழங்கால் படியிட்டு நாம் அவரை தொழுது கொள்வோம். Let us all kneel and bow before the Lord. மனதிலே சுவிசேஷ நம்பிக்கை பெருகட்டும். Let the hope of gospel increase in your mind. இருதயத்திலே அபிஷேகத்தின் நம்பிக்கை பெருகட்டும். Let the anointing of the love increase in your அந்த heart. நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. And that will never shame us. எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Pray for Jerusalem. அதை நேசித்தால் சுகித்திருப்பீர்கள். If you love you shall be prosperous. இடுப்பு நொறுங்கி நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுங்கள். You shall break your waist and pray. ஆசாரிய வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார். God has given you the promise of the priest. அவர் நம்மோடு இடப்பட்டு கொண்டே இருக்கிறார். The Lord is moving with us. நம்முடைய சத்துருக்களை கையிலிருந்தும் பகைக்கிற அநேக கையிலிருந்து மீட்டுக் கொள்வார். He will redeem us from the hand of our enemies, from those who hate us. தாவீதின் வம்சத்திலே இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி இருக்கிறார். In the house of David he has appointed அது a ஏழு horn of கொம்பும் salvation. ஏழு கண்களுமாக இருக்கிறது. That horn has 7 eyes and 7 horns. அவரை நாம் பணிந்து கொள்வோம். Let us bow. அவரை நாம் தொழுது கொள்வோம். Let us worship.